வாங்க இன்றைக்கி மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு சேர்த்து இது பண்ணும்போது நல்லா மொறுன்னு கிடைக்கும். சேர்த்துனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இதோட வெங்காயம் சேர்த்தின வட்டி இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா கலரி எடுத்துக்கலாங்க. உப்பு சேர்த்தியாச்சு. இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே சைடாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம் அடுப்பில். தண்ணியில் வந்து கையை தொட்டுக்கலாம். அப்போ தான் வந்து வடை வந்து நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா ஓட்டை போட்டு வடை வருங்க. நம்ம எந்த சைஸ் போகிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இப்படி பெருவிரலால் ஓட்டை போட்டுக்கலாம். எண்ணெயில் சேர்த்திக்கலாம் பாருங்கள். திரும்பவும் வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து தண்ணியில் வந்து கையை தொட்டுக்கலாம். தொட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு மாவை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு உருண்டை மாதிரி கொண்டு வந்து தட்டி பெருவிரலில் ஓட்டை போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு தடையுமே தண்ணி கையில் நினச்சிக்கும் போது நமக்கு வந்து மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். பெருவிரல் வச்சு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வடையை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தட்டி நல்லா பெருவிரலால் ஓட்டை போட்டுக்கலாம். கையில் பாருங்கள் ஒட்டாமல் எண்ணெயில் எப்படி விழுகுதுன்னு. இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அடிக்கடி திருப்பி விடும்போது தான் நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து மொறுன்னு கிடைக்கும். ஒரே பக்கமாக வெந்துடும். அப்புறம் நல்லா இதெல்லாம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா செவந்து வந்திருக்கு. திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூடான மொறு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு வடை டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வடையிலையும் பாருங்கள் ஓட்டை எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்ட்டு. தண்ணி ஒவ்வொரு தடவையும் நினச்சிட்டு போடும்போது கரெக்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.